கோபம் இருக்கும் அல்லவா? அதனால கோபம் பொறுக்க கட்டிய கணவனை விட்டு விட்டார். அப்பா இந்த நாடு மேய்க்கும் இடையனாலே ரோட்டு ரெண்டு பாட்டை போய் கேட்டு போட்டு காய்ச்சுவாங்கன்னு சொல்றேன். எக்கச்சக்கமான பேசி என்ன சபையில பெண்ணுத்திய பின்னுத்தி என்று சொல்வார்கள். இதெல்லாம் மனசுல வச்சுக்காதப்பா. அம்மா என்னால ஒண்ணும் ஆகாது சாமி. நான் என்ன நான் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு தான் வச்சிருப்பேன் இல்லையா? நீ இப்படி அபிமானப்படுத்தி விட்டாய் என்னவா? அதனால தேவ விருந்தர ஒருவருக்கு எல்லாத்தையும் இலை போட்டுட்டு ஒரு ஆளுக்கு மட்டும் இலை போடாத சாப்பாடு கொடுக்காது. அது ஓர வஞ்சம் தானே. சரி சரி செய்து தந்தா முடியல. அதை ஒத்துக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி? என்ன உதவி? என்ன அது கொஞ்சம் நீள கம்பெனி காந்தி கொடுத்தா சமையலை காட்டி கொடுத்து விட்டா அல்லவா? என்ன கூட்டி கொடுக்கணும். அந்த ஒண்ணு சேர்த்து வைக்கணும். என்னால ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. என்னால ஆக வேண்டியது என்ன சத்து ஆம்பியா சத்து பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ தெரியாத பீ திணிச்சு வாய தோட்டுச்சு. பார்த்தான் பீ திணிச்சா ஞாபகம் வச்சு அந்த மாதிரி போகவே இல்லையா? போகவே இல்லையா? மத்தியில போகவே இல்லையா? நான் தான் ஊருக்கு போயிட்டேன். நான் தான் போயிட்டேன். அங்க விட்டு இங்க விட்டு ஒரு கால வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போகத்தான் நடக்கிறோம். சரி, உன்னுடைய தாலி கட்டிய கணவன் வேண்டாம் சொல்லிட்டு அக்னி தேவன் நெல்லிக்கனியா செய்து உள்ளத்துல வச்சிருந்தேன். ஏன் அக்னி தேவன் போய் குடுத்தல் பண்ண வேண்டியது? அந்த ஆளு வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டா. எல்லாத்தையும் கைவிட்டாங்க. அதனால நீ இருக்கிற வரைக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். தாலி கட்டினா எனக்கு தேவை. அது புண்ணியம் இல்ல. இந்த ஆள் நல்லா இருக்காரு. அவருக்கு சரி பண்ணி ரூம் கட்டி கொடுத்து நீ வாழணும் சொன்னா நான் சொல்ற மாதிரி நீ கேளு. என்ன சொன்னாலும் கேட்கிறேன். என்னுடைய தங்க சுபத்திரை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி இப்பதான் ஒரு வார காலமா ஆகுது. இன்னைக்கு நந்தவன் ஆமா இன்னைக்கு நந்தவன வேலைக்கு பார்க்க வருவாங்க. இந்த உருவத்தை மாற்றி தள்ளாத கிழவி போல உருவத்தை மாற்றி என்னோட தங்கையை பார்த்து நீ கேட்கறத கொடுக்கணும்னு சத்தியத்தை வாங்க. நான் பாத்துக்கிறேன். அப்புறம் வந்து பிச்சை கொடுக்க வேண்டும். கல்யாணம் செய்து 8 நாள் தான் ஆகுது. அதனால புது தம்பதிகள் அங்க போயிட்டு நீ கேட்டது கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால நீ எனக்கு கொடுக்கணும்னு சத்தியத்தை வாங்க. ஆகாய வேணி பூமாதிய வெளியே எனக்கு சத்தியம் கொடு. நீ சத்தியத்தை வாங்க. போ சரி அப்படியே தாலி பிச்சை மாங்கல் வேற தாலி வேறையா? பகவானே ஐயா, நான் செய்ததெல்லாம் தவறு. என்னை மன்னித்து இந்த கும்பலாதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். மாற்றான மனைவி
அந்த யமதர்மன் மனைவி 7 மணி நேரம் ஆசைப்பட்டதால் அந்த யமதர்மனாகப்பட்டவன் எனக்கு பெருந்தா சாபம் கொடுத்து விட்டான். 4448 வியாதியிலே கொடிய உண்மை வியாதி பிடிக்கும் என்று சரிதான். நான் செய்ததா தவறு. ரைட்டுதான். 7 பொண்டாட்டி நீயே போயிட்டு குடுத்தனம் பண்ணா அவன் கபடி இருப்பானடா. எப்படி நீ ஆம்பளை இருப்பீங்க? யமதர்மனுக்கு 7 பொண்டாட்டி. 7 பொண்டாட்டியுமே அவன்கிட்ட நீ வாழ விடல. ஏண்டா பூரா நீயே நீயே குடுத்தனம் பண்ணா அவன் கபடி இருப்பானா? என்ன பண்ணா அவன் யமதர்மன் உனக்கு? இப்பேற்பட்ட ஜாம சபையிலே என்னுடைய மனைவியை 7 மணி வைத்துக் கொண்டு அவனுக்கு எனக்கு சண்டை ஏற்பட்டது. அவனை அடித்து துரத்து விட்டு இப்பேற்பட்ட ஜாம என் மனைவியை வைத்துக் கொண்டு என்ன ஜாம சபையில் அடித்து பங்கு செய்தாயே. 4448 வியாதியிலே உண்மையாவது பிடிக்கும் என்று எனக்கு சாபத்தம் உனக்கு பிடித்து விட்டது. இந்த கும்பவியாதி நீங்க வேண்டுமா? என்ன செய்வது? நான் சொல்ற மாதிரி நீ கேட்கறியா? ஐயா நீங்க சொல்ற மேல கும்பவியாதி மட்டும் தீர்க்க என்ன இப்பதான் நாய் பைசா ஐயா என்னுடைய மச்சான் அர்ஜுனன் சுபத்திரிய திருக்கல்யாணம் செய்து 1 வார காலமா எங்க வீட்டுல எல்லாம் விருந்து சாப்பிட்டுக்கிறோம். இன்றைய தினம் நந்தவன வேடிக்கை பாக்குறதுக்காக வந்து கொண்டிருப்பார்கள். எங்க மச்சான் அர்ஜுனனை பார்த்து ஐயா எனக்கு நீ ஒரு கேட்கறது கொடுக்குறது இந்த ஊரத்தை மாத்தி கிழவனை போல போய் எங்க மச்சானை பார்த்து நீ கேட்கறது கொடுக்குறது கேள்விப்பட்டேன். நீ கேட்கறது கொடுக்குறதா இருந்தா கொடுக்குறேன்னு கேள்வி கொடுக்குறது சொல்லுவா. அப்ப நீ கொடுக்குறது உண்மையா இருந்தா ஆகாயவாணி பூமாதேவி அறிய சத்தியம் செய்தா நான் சொல்றேன். அப்படின்னு சத்தியத்தை வாங்க நான் பாத்துக்கிறேன்.
இவர் என்ன பண்ணாரு கூட்டு வச்சிருக்காரு கபாடி வரப்பதே ஒதுக்கி போடு பொன்னாடி கூட்டி வச்சுக்கிறாங்க வாங்க ஐயா வணக்கம் வணக்கம் சுகமாக வந்துரு ஐயா வாங்க ஐயா வணக்கம் நலமாக வந்துரு ஆகட்டும் ஐயா மகாராஜா வணக்கம் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பற்றி வந்துரு சபையை பார்த்தனியா எப்படி லட்சம் பெருத்த தேவசபை லட்சுமி கணேச சபை மாதா பிதா குரு அதோ தெய்வம் தாய் தந்தை மகள் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சபை அப்படி இருந்தாலும் ஏவர அடக்கம் அமரவில் உயிக்கும் அடங்காமை அடக்கம் அமரர் ஒழிக்கும் அடங்காமை எடுத்து விடும் மனிதனாக பிறந்தால் ஒவ்வொருவரும் அடக்கொடக்கமாக வர வேண்டும் அடக்கம் தவறினால் 6 வைத்து விடும் அப்படி திருவள்ளுவருக்கு ஒப்பாக அமர்ந்து நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமையின் மாதா பிதா குரு தாய் தந்தை பாதவிற்கும் உங்கள் இருடைய பாதவிற்கும் நம்ம கம்பெனியின் அனைவருக்கும் சின்ன ஒரு நடக்கும் ஆளை பார்த்தால் ஆளை பார்த்து டீ கடை அப்பா விளக்கம் நீ யாரு ஊரு பேரு
அவர் அம்சா பிறந்தாரு இந்த அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் ஆஹா. அர்ஜுனன் அர்ஜுனன். இது வரை தெரியும் ஆமா. மத்த தெரியாது சரியா சொல்லுவாரா? எப்படி பண்ணாரு எப்படி வந்தாரு சொல்லுவாரா? இப்ப எந்த நிலைமைகிறாரு இருக்கிறாரு. பாண்டுமா ராஜனுக்கும் பாண்டுவா ராஜனுக்கு குந்தி மாத்தாட்டும் ஐவர் ராஜாக்கள் ஐவர் ராஜாவுக்கு நடு பிறந்தோர் நடுபடுதோ ஆனால் அழகுமே அதை வந்து என்னுடைய பெயரோ அர்ஜுனன். அர்ஜுனன். அர்ஜுனன் அதோட இருக்கட்டும் குளம் இருக்க குளம் அது இன்னானா குளம் அது சூத்தியா இருக்கணும் அவர் தூத்துக்காரர் போறதுக்காக அவர் குலாச்சார பரம்பரை. குலாச்சாரம் அவருக்கு எனக்கு தெரியும் சந்திரன பரம்பரை என்னோட சேர்த்து 36 தலைமுறை தாண்டி. என்ன சொன்னாலும் 32 தான் சொன்னேன். ஆமா. சந்திர பருவம் 32 பருவம். ஆமா. நீ 5 பருவம் சேர்த்து சொல்றேன். அது எப்படி? தாய் தமிழர் சொல்றேன் சரி சொல்லுங்க. எண்ணி பாத்துக்கோ. சந்திரனுக்கு தாரைக்கு பிறந்தவன் புதன், புதனுக்கு இணைக்கு பிறந்தவன் புருளவன், ஊரசிக்கு பிறந்தவன் ஆய்வுக்கு சரத்பாய்க்கு பிறந்தவன் நகுசன், தேவியாம்பிக்கு பிறந்தவன் யயாதிக்கு தேவியானிக்கு பிறந்தவன் புருவுக்கு கௌசலுக்கு பிறந்த ஜன்மேஜனுக்கு நந்திக்கு பிறந்த பிராச்சீனனுக்கு சத்தியக்கு பிறந்த சையாதிக்கு பானுமதிக்கு பிறந்த சாருபவனுக்கு சுரதைக்கு பிறந்த ஜெயசரனுக்கு சுபத்திற்கு பிறந்த சுரவனுக்கு மரியாதைக்கு பிறந்த பூமன் சேனைக்கு பிறந்த நயிரன் சுதைக்கு பிறந்த துரோதரன் கயந்துவாய்க்கு பிறந்த தேவாபிக்கு பிரியாதிக்கு பிறந்த உரிசகன் தேவைக்கு பிறந்த அரிசகன் சோழனுக்கு பிறந்த மதிவானுக்கு சரசதிக்கு பிறந்த திடனுக்கு காலந்திக்கு பிறந்த நீலன் ரத்னவாணிக்கு பிறந்த துஷ்டகன் சௌந்தரிக்கு பிறந்த பரதன் சுரதைக்கு பிறந்த பாமன் விஜய்க்கு பிறந்த சுரத்திற்கு சோழனுக்கு பிறந்த அஸ்தன் எதனுக்கு பிறந்த நிகமன் சேதைக்கு பிறந்த அர்த்தனைக்கு உடுக்கைக்கு பிறந்த ஜவனுக்கு தபதிக்கு பிறந்த குருவுக்கு சுமனுக்கு பிறந்த பரிசித்துக்கு சுரத்திக்கு பிறந்த பிரதிபனுக்கு சித்திரவனுக்கு சந்திரமகாராஜா திருமணம் செய்து 34 தலைமுறை காங்கேயம் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்து காங்கேயம் தலைவரோட 886 வயது படுத்த பிஸ்வாச்சாரி. ஜெகாதேவி அவளை இதான் சென்று விட்டு சந்திர மகாராஜா திருமணம் மச்சையை திருமணம் செய்து சித்ராங்கனை விசித்திருவீர்கள் 2 ஆண்களை பெற்றெடுத்தார். சித்ராங்கனோ இளம் வயதிலே ஆகாயத்தில் மாட்டி விட்டார். விசித்திருவீர்கள் காட்சி ஆண்டு வரக்கூடிய காட்சி மன்னனுக்கு மாணிக்கு அளிக்கப்படுற பெண்மையோ மொத்தம் 3 அம்பாள் அம்பிகை அம்பாளை விடு விசித்திருவீர்கள் அம்பிகை அம்பாளை திருமணம் செய்து அவனு சில நாட்கள் நோயை பற்றி அவனும் இருந்து போய்விட்டான். சந்திரன பரம்பரை அதோட அழிச்சு போச்சு. பார்த்தார் சந்திரன பரம்பரை எப்படியா தணிக்க வேண்டும். மத்தியாந்தி பார்த்தது சின்னஞ்சிறு வயதிலே நடு ஆற்று 27 நட்சத்திரம் நேரத்தில் பராசர் என்ற முனிவரை சேர்ந்து வேட்டை பிள்ளை பெற்றிருந்தார். பிறகு போய் பேசியார் மகாபாரத காவிரி எழுதிய புனிவான். அப்ப பார்த்தார் அம்மா உனக்கு உதவி ஏற்பட்டார் மகனே ராஜேஷ் அழைத்தார் கண்மன் வந்து நிற்பேன் எங்க இருந்தாலும் என்ன உதவி கேட்ட உடனே அப்பா ராஜேஷா அங்க பாரு அம்பிகை அம்பாளிக்கு இந்த 2 பெண்ணை சேர்ந்து சந்திரமல பரம்பரை நீ தான் தணிக்க வேண்டும். மகனே ராஜேஷா இந்த அம்பிகை அம்பாளியை சேர்ந்து இந்த சந்திர பரம்பரை நீ தான் தணிக்க வைக்க வேண்டும். அப்படி ராஜராஜர் அம்பியை சேர பெரிய தந்தையாக திருமணம் பண்றார். ராஜராஜர் அம்பாளியை சேர என் தந்தை பாண்டு மன்னர் இருந்தார். ராஜராஜர் அங்கிட்ட ஒரு தாஜி பெண்ணை சேர சித்துமாகிய விசுவன் பிறந்தார். 36 தலைமுறை தாலி அறுத்துட்டு பிறகு அவங்கள போத்துக்கிறாங்க. தாலி அறுத்துட்டார கேட்டோம். ஏய் அந்த தாலி அறுத்த போறாங்க அடுத்த கம்பெனி அந்த கம்பெனி வந்து கம்பெனிங்க அப்படி 36 தலம் 3 ஆண்களே அப்படின்னாலும் திருமணம் காந்தாரி திருமணம் செய்து 11 ஆண்களே அது மட்டும் கிடையாது. பாண்டு மகாராஜன் குந்தி மாதா திருமணம் செய்து ஐவராஜாக்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஐவராஜாக்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாட்டினுடைய பெருமை அது என்ன ஏறிங்க எருமன்ற கம்மியாச்சு
அவர் நாட்டுடைய பெருமை என்னென்ன நாடோ என்ன நாடுனா எருமை இதெல்லாம் இந்த எருமாடு முன்ன பக்கத்துல இல்ல, அகஸ்தாபுரம். 5 நாட்டை சேர்ந்தது. நாடு அங்கம், அவந்தி, மானவரம், இந்திரவஸ்தம், குருச்சேத்திரம். 5 நாட்டுக்குள் அடங்கியது 56 தேசம். அது என்னென்ன தெரியுமா? அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், இலாரம், யவனம், ஒட்டியம், கரிசம், கலிங்கம், கன்னடம், கர்நாடகம், காசம், காஷ்மீரம், ஆதாரம், காம்போஜம், கிராடம், குருகு, குடகம், குந்தலம், குரு, குவிந்தம், கூச்சலம், கேகயம், கேரளம், பொங்கலம், கொல்லம், கோசலம், சகம், சபீரம், சாலுவம், சிங்களம், சிந்து, சீனம், சூரசனம், சோழம், சோழநகம், திராவிடம், துளுவம், தங்கலம், நிடலம், நேபாளம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், குவிந்தம், கோடம், மகதம், மச்சம், மராட்டம், மாணவம், யுகந்திரம், வங்கம், மங்காளம், விஜாந்தம். 56 தேசம்டா. ஒரு நாடு அவன் எப்படி சொல்றாரு? எப்படி? திருவள்ளூர், மரமுண்டு, குச்சிபாளையம், அகரம், கரந்த, பட்டி வரண்ட ஆவியாலும் இவன் நாட்டிலே பெருமையாக இருக்கும். நான் பிறந்த ஒரு வைபவ நிலையம் தெரியுமா? பெருநாளி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இஸ்லாம் நட்சத்திரம் கன்னி ராசியில் அர்ஜுனன், பர்குனன், பார்த்திபன். இது வரைக்கும் 3 பேர் தான். அது மட்டும் 32 அழகு வரைக்கும். முன்னில பின்னாடி, முன்னில மச்சனங்கள், பள்ளியில பரிசீலனை, யாழ சக்கரம், சோழ திருமங்கலம், தொப்பள அபரலசம், முருகன் முத்துமாணிக்கம், மாயத்து செந்தாமரை, நாகன விழிப்பாளர், முன்னில பின்னாடி, முன்னில மச்சனங்கள், பள்ளியில பரிசீலனை, நாவல சக்கரம், சோழ துரதுமாலை, தொப்பள அமர்கலசம், முருகன் முத்துமாணிக்கம். பாரு ஐயனே விழிப்பார்வை. அப்படியே தீட்டு போய் பாருங்க. இது பயம் பாரு கிடையாது. எளிதில் ஒரு பெண்ணை மயக்கக்கூடிய பார்வை. ஒரு பொண்ணு பார்க்க கை காட்டி கொடுத்தால கண் இசைவினால் கண்ணு அப்படி அசைனா போதும் தானா வந்து மாட்டிக்கும். எம்முன் வந்து நின்றுடும். அதனால்தான் இதுக்கு மொத்தம் 3 மனைவிமார்கள் இது வரைக்கும். 3 மனைவி. ஆமா, பாஞ்சாலி, நாகக்கண்ணி, சுபத்திரை. 3 மனைவிகள். புது மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளடா. ஆனா இன்னைக்கு சுபத்திரை கபால் இவட ஆசை மனைவி ஏ கதே சுபத்திரா. என்ன சேனாக்கு வராங்க? எப்படி சுபத்திரை திருமணம் செய்து திருமணத்துக்கு காந்தாராமனுக்கு 100 பிள்ளை, பாண்டி மகாராஜா குத்தி வந்த 5 ராஜாக்கள் 105 பிள்ளை, முதல் நிர்வாச்சாரி சாலமன் கல்வியை கட்டு வந்தோம். ஒத்தினை கிடையாது, சண்டைதான். ஆமா, அவன் திராவிட பார்த்தா ராஜா விடக்கூடாது என்று குளிக்க குரு வச்சு சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வைத்தார். விஷத்தை கலந்து வச்ச மீண்டும் 1000 ராஜாக்க மடிவில் என்று அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்தி மாமன் கோபாலக்காரன் அருகில் என் அண்ணன் பீமன் துணையினாலும் அரக்க மாளிகை தப்பித்து முதலாக இருபாவனம் சென்று இடுமலை மறித்து மும்மத்தி வாங்கலை சென்று பக்காசுரை மறித்து அவன் திண்ணமலை உட்கார்ந்துக்கிறோம். இந்த வழியா போறாங்க சாரசாரியா பிராமணர்கள் என்ன வேண்டு பாஞ்சாலி தட்டு பாஞ்சாலி மன்னனுக்கு பிறந்த ஒரே ஒரு பேர் பாஞ்சாலி. அதுக்கு இச்சா அப்படி தெரிவித்தார்கள். சொன்ன உடனே சும்மா இருக்கலாமா? இருக்க கூடாது, சபைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சபைக்கு சென்று பாஞ்சாலி திருமணம் செய்ய வேண்டாம். அனுமந்தாதா என்ற பிள்ளை வளைத்து மந்திரியை பார்த்து பின்புறமாக அவன் ஒரு மச்சபுரி இருக்கணும். அவனுக்கு பாஞ்சாலி சொன்னாங்க. 55 தேசத்து ராஜாக்கள் இது வளைத்து பார்த்தார்கள். யாராலும் வளைக்க முடியல. அப்ப துச்சத்தியமா பார்த்தேன். அடே துச்சத்தியமா, சத்திரி நான் இந்த வில்லை வளைக்கலாமா? குளத்தினாலே வில்லை வளைக்கலாமா? பார்த்தான் துச்சத்தியவன். கல்வி என்பது போது தடாகம் என்பது திறமை இருந்தால் வில்லை வளைக்கலாம், பாஞ்சாலை கரம் பிடிக்கலாம். பிராமண உருவத்தோடு வளையாத வில்லை வளைத்து மச்சனை பார்த்து மச்சகுடி அறுத்து பாஞ்சாலை திருமணம் செய்து தில்லியா அகத்தாபுரம் சென்று எங்களுக்கு திருமணமாகிவிட்டது, நாடு வேண்டும் நகர வேண்டும் என்று கேட்டோடனே திருத மன்னன் பெரியப்பா பார்த்தார். ஈச்சங்காட்டை காண்பித்தார். அதை ஈச்சங்காட்டை அழித்து என் தங்கை தேவந்திரம் செத்தார். இந்திரபட்சமாக ஒன்று உற்பத்தி செய்தோம். இந்திரபட்சத்தில் இருக்கும்போது
போன திருத்தி நாரத மகாமுனி ஓடி வந்தார். தேடி வந்து என்ன காரணம் என்று கேட்டு என் அண்ணனிடம் முறையிட்டார். அப்பா உன் தந்தை பாண்டு மன்னன் சொர்க்கம் சேர கிடையாது. அப்படி சொர்க்கம் சேர வந்தவன் ஆமா பபால் பச்சியாக தலைவராக சொல்லிக் கொண்டு நரக வேலைப்பட்டுக் கொண்டார். ஆனால் உன் தந்தை சொர்க்கம் சேர வேண்டுமானால் நீங்கள் அஸ்வமேதையாகத்தை செய்து முடித்தால் செய்ய முடியாது. ஓ தந்தை சொர்க்கம் சேருவார். அப்போ ராஜசியாக செய்து சொல்லிட்டீங்க. அதை எப்படி ஆரம்பிப்பது எப்படி முடிப்பது ஒண்ணுமே புரியல. அப்போ கேட்ட உடனே உங்க குலதெய்வமா இருக்க எப்படி கோபாலக்கண்ணன் அழைத்து கேளுங்க. கேட்ட உடனே கோபாலன் அழைத்தோம். ராஜசியாக செய்ய வேண்டுமானால் சராசந்தனையும் மடிக்கணும். அப்படி சொன்ன ஐயா அந்த சராசந்தனுக்கு எங்களுக்கு என்ன பகல் ஏன் அவனை மடிச்சா ராஜசியாக செய்யணும்னு சொல்றீங்க. சொன்ன உடனே 364 முடிவுண்ட அரசியலை சிறையில் அடைக்கவில்லை அமராவதியில் வச்சிருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல யாருன்னா போய் ஆளு இருந்தா தானே தண்ணி கேட்டு குடிக்க முடியும். ஆளு நாட்டுல பொருள் கேட்க முடியாது. அது நாட்டை கேட்டு என் அண்ணன் பீமன் நானும் என் மாமன் கோபாலக்கனும் மறுவரு தரித்து அப்ப சராசந்தனை மடித்தோம். மடித்து விட்டு அப்ப சொன்னாங்க பிறகு பொண்ணு திறமைகளை தேடிட்டு ராஜசியாக முடித்தோம். மாமன் கோபால பெரியலாம் பார்த்தாங்க. பாஞ்சாலி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 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 வீதம் ஒரு ஆள் தான். ஆமா சதியும் அதிகமாக இருந்து விட்டால் இருப்பதை 5 ராஜாக்களில் ஒரு வேளை இருக்கும்போது மீதி 4 பார்த்து விட்டால் 366 சிவாலயம் சென்று தீர்த்த யாத்திரை வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு சென்றுட்டார். இரவு நேரத்துல என் அண்ணன் தர்மரும் பாஞ்சாலியும் ஆயுத பேசி கொண்டிருந்தார். நான் என்ன பண்ணேன் அந்த வழியா ஆயுதம் எடுக்கலான்னு போனேன். ஆமா போன உடனே என் அண்ணன் தர்மரும் பாஞ்சாலியும் போனா இருப்பதை பார்த்துட்டேன். அப்போ இந்த பாவத்தை துளைக்கணும் அப்படின்னு தீர்த்த யாத்திரை போனேன். அப்படி செல்லும் போது முதலாக அப்போ நாகலோகம் வழியா போகணும். அப்போ ஒரு நதியில போய் நீராடலாம். அப்படி நீராடும் ஒரு பிளவத்தன் வழியாக நாகலோகம் போயிட்டு போன உடனே நாகக்கண்ணி என்னோட அழகை பார்த்து என் மச்சிவரையை பார்த்து அழகை பார்த்து திருமணம் செய்து விட்டது. மீண்டும் அப்படியே வந்து துவாரகை அருகே வரும்போது அந்த நேரத்தில் தம்பி சுபத்திரா எனக்காக பிறந்தவள் அவளுக்கு திருமணம் என்று தெரிந்துவிட்டது. என் மாமனுடைய பேச்சை கேட்டு துவாரைக்கு வந்து கொடுப்பதாக விட்டார்கள். அப்படி சுபத்திர திருமணம் செய்து ஒரு வாரம் காலாவது புது மாப்பிள்ளை 3வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட தம்பி சும்மாவா அப்படி அதனால் இன்று திருத்தி என் மனைவி சுபத்திரை அழைத்து நந்தவன கடிக்கு பார்க்க சீக்கிரமாக என் ஆசை மனைவி சுபத்திரா சீக்கிரம் சுபத்திரை அழைத்தே கூட்டுவான்.
வேலைக்காக சமைச்சார் யார் எங்க செஞ்சு விட்டார் ஒருவரை காரணமா கொண்டு வச்சுட்டாங்களா எங்க புறம்போக்கு நாய்ங்க என்ன சொல்லுவா கொஞ்சம் ஏமாந்தா போதுடா நம்ம புறம்போக்கு ஆயிடும் ஆமா விடுறா புறம்போக்கு நாயா இருக்கட்டும் விடுறா அப்பயே மணியாரு கிளம்பி வந்து வாயில பண்ணி கேட்க மாட்டாங்க அதானா எவன் வந்தாலும் சேர்த்தாண்டா நம்ம தொழில தண்ணி குடிச்சாலும் ஆம்பளை போகணும் வேலை கத்துக்கிட்டு அவன் ஆம்பளை போய் சந்திக்கணும் ஆமா அஷ்டவாச்சாரம் போய் பார்ப்போம் வேற மாதிரி ஆளு எம்மாந்தாலும் தண்ணி கட்டிக்கணும் ஆடோ எப்பா ஏட்டா வாக்கட்டா வணக்கம் 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 போடுறா பத்தியா என்னடா ஆளை பார்க்காத கேட்காத கேள்வி கேட்டுட்டு ஆளை பார்த்தோம் அவளை பண்ணாலே வணக்கம் போடுற வணக்கம் யாரு உங்களை வச்சோண்டா ஐயோ ஏட்டா உங்களை கிடையாதுடா பின்னாரா நான் உங்களை போய் சொல்லுவேடா நீ யாரு உங்களை ஒரு காலனா சொல்ல மாட்டேன் ஓ யாரும் சொல்ல கேக்குறேன் ஏட்டா கோவில போன் பண்ணிட்டு போட்டியா அதான் வேலைக்கு போயிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சரி பண்ண மாட்டாங்க சரி ஆக்கிட்டா ஓடுது போட்ட நாய் கொஞ்சம் பாதியா வைப்போமா என்னடா தமிழ்ல திருத்தமா வணக்கம்மா வணக்கம் ஓ வணக்கம் இதுதானா இப்ப நல்லா எப்படி இருக்குது அப்படியே நல்லாதான் இருக்குது போடா கூட்டி முடிஞ்சு போறோம் சரி என்ன சரி வீர் வார்த்தைகளாண்டா வணக்கம் தானே அழகு வணக்கம் வந்து யாவருக்கும் அழகு நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடு வீட்டுக்கு வந்திருப்பாங்களே வாங்கண்ணா வணக்கம் தண்ணி சாப்பிடுறீங்களா காப்பி சாப்பிடுறீங்களா கேட்பது முறை இதை கேட்டு கொடுக்கணும் அப்பா வேற என்ன கேட்ட அதான் இல்லையா சரி சரி இருந்தால் இருக்கட்டும் ஆளிலை பூங்காயம் இருந்துற பலம் போட்டாரா சாலவை பற்றி எல்லாம் தன்குடி என்றே வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடார கோடி ஆளிலை ஆளி விட்டார் அங்கு வந்து இருப்பார் உண்டு அண்ணா இந்த அழகான சிறு இருக்குது இந்த திருடைய விளக்கத்தை தையா சொல்லு எப்படி இந்த சமய பார்த்தால் எத்தன்மை போல காட்சியளிக்கிறது சமயம் பார்த்த ஆலமரம் போல பெருத்த ஆலமரம் போல் காட்சியளிக்கிறது அப்படி இந்த ஆலமரத்தில் பழம் பழத்தால் என்னென்ன பட்சிகள் உட்கார்ந்து சாப்பிடும் ஆலமரத்துல பழம் பழுத்தா பறக்கும் பட்செல்லாம் வண்டி அழகா சாப்பிடும் பறக்கக்கூடிய பட்சிகள் அடைத்த வயிறார உட்கார்ந்து சாப்பிடும் அதே ஒரு எட்டு மரத்தில் பழம் பழத்தால் எட்டு மரத்துல பழம் பழுத்தா ஒரு சிட்டுக்குருடு கிட்ட போவோம் ஒரு சிட்டுக்குரு விட போவாது இல்லையா அப்படி ஆலமரம் போல இருக்கின்ற சபையில பார்த்தா நம்ம 16 பேரும் இன்று இருவோம் நாளை இருவோம் உண்ட வந்த பட்சிகள் இல்லையா வயிறார உட்கார்ந்து சித்த விட்டு இந்த உடனே சிட்டாக்க பறந்து போயிடுவான் என்ன ஒரு போறோம் முனிவாலை ஆமா முனிவாலை போறோமா இல்லையா அப்படி இருந்தால் ஆலமரம் போல இருக்கிற சபையில பார்த்தால் யார் யார் அமர்ந்திருக்கார்கள் மாதா பிதா குரு அவ்வளோ தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் ஆண்கள் அப்பா அருளும் பெண்கள் புற தாய்க்குளம் அருளும் பிடித்த கணக்குகள் கற்றளிக்கிறார்கள் அனைவருடைய பாதத்திற்கும் அம்மனுடைய பாதத்திற்கும் நாடக நடிகர் அனைவரோட விளக்கம் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அப்படி இருந்தால் வந்து விளக்கமாக சொல்றேன் என்னுடைய பெயர் சுபத்திரை சுபத்திரை என்பது விளக்கம்
அப்படி சுபத்திரி எங்க இருந்தாலும் ஆமா நான் எந்த நாட்டை சேர்ந்தவன் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்னை மாலையிட்ட மணவாளன் யார் யாரு சரிவா தாலி பார்த்தா புதுசா இருக்குது சரி தாலி கொடி புதுசா இருக்கு அவ இது மாதிரி என் கண்ணு வைக்கிற உன்னை பார்த்தா ஒரு விதமா இருக்கிற என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல தாலி கட்டு போட்டு போய் நீ பாலி ஆட்சி காட்டுற கம்மிட்டி தாலி கட்ட பொண்ணு கூட என்ன பேசலாம் என்ன பண்ணா கூட ஆயிரத்தி சொத்து நாளைக்கே போட்டுருவாங்க சரி இதுதான் டோக்கன் வச்சுக்கிறாங்க போட்டு போ கை வைக்கிறான் கபடிக்கிறீங்க டோக்கன் போட்டு கை வைக்கலாமா கை வைப்பாங்க யாரு நீ சரி தெரியும் சரியடா அப்படி பார்த்தா நான் யாரே மாலை நினைக்கிறேன் என்னை பெற்றெடுத்த தந்தை யார் யார் நாங்களும் எத்தனை பெயர் தெரியுமா நான் 3 பேருக்கு வச்சு 3 பேருக்கு 3 பேருக்கு என்னாலும் வந்து வரேன்றா கருப்பு சட்டைக்காரன் நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நீ நினைக்கிற மாதிரி வார்த்தை கிடையாது 3 பேருக்கு ஒரு தின்னால் என்னுடைய அண்ணன் 3 பெயர் ஆமா 3 பேருக்கு ஒரு தங்கை இல்லையா யாரு தெரியுமா என்னுடைய மூத்த அண்ணன் பலராம சக்கரவர்த்தி இல்லையா இரண்டாவது அண்ணன் கோபால கண்ணன் மூன்றாவது சாத்தகி இல்லையா 3 பேருக்கு தங்கச்சி என்னுடைய பெயர் சுபத்திரை சுபத்திரை ஆமா யாருக்கு விருந்தேன் வசு தேவருக்கும் தேவகி ரோகிணி அம்மையாருக்கும் மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர் மொத்தம் 9 பேர் ஆமா மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர் அப்படிதானே எந்த வார்த்தை இது 9வது ஆளு அது புடிச்சு மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர் இருந்தால் அப்படி இருந்தால் நாங்களும் நானும் வந்து எங்க வட்டமதுராபுரி இந்த வட்டமதுராபுரியை பார்த்தால் சீரு சிறப்புடனே வாழ்ந்து கொண்டு வந்து அப்படி இருந்தால் நான் யாருக்கின்ற பிறந்தவள் தெரியுமா அர்ஜுன பெருமானுக்கின்ற பிறந்தவள் ஆமா திருமணம் செய்யணும் ஆனால் அழகு மன்னன் 32 அழகு படைத்த அர்ஜுனன் அப்படி எண்ணி இருந்தேன் சீர சிறப்புடன் அரண்மனை வாழ்ந்து வந்து அப்பொழுது பார்த்தா யாரு ஆமா இந்த அஸ்திராபுரத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் என் அண்ணனிடம் பெண் கேட்டு வந்திருக்கிறான் எனக்கு தெரியாது பார்த்தா எனக்கு தெரியாமலே 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டாங்க ஆமா துரியோதனன் உன்னை கொடுக்கறதா பறி போட்டாச்சு ஆமா நீ நினைச்சுக்கிற மாப்பிள ஒரு மாப்பிள நான் நினைத்து கொண்டிருக்கோம் மாப்பிள ஒண்ணு இல்லையா அது அறிந்த நான் என்ன செய்து தெரியுமா ஓட்டமாக ஓடி சென்றேன் நான் யாரை நினைத்திருக்கிறேன் என்ன அறியாமல் நீ நிச்சயம் செய்திருக்கிறாயே பரிய போட்டிருக்கிறாயே இது எந்த விதத்துல நியாயம் அப்படி கேட்டேன் அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஏன் இஷ்டம் தான் போட்டது சின்ன பிள்ளை உனக்கு ஒண்ணு தெரியாது போட்டது போட்டதுதான் நிச்சயம் பண்ணதுதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்புறம் பெரியன்னு சொல்லிட்டாரு என்ன செய்வது ஒண்ணுமே புரிய கிடையாது அப்படி இருந்தா என்னுடைய சின்ன இருக்கிறார் பாரு ஆமா கோபால கண்ணன் அவர் இடத்துல ஓடி சென்றேன் அண்ணா உனக்கு தெரியுமா என்னை பார்த்தா இந்த துரியோதனனுக்கு பரியம் போட்டு விட்டாங்களே பறி போட்டாச்சு ஆமா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவருக்கு தெரியல அவருக்கும் தெரியாது ஆமா அவரு காலை பிடிச்சு ஒவ்வொன்னு அளந்து இருந்தார் அம்மா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் அண்ணன் நான் இருக்கிறேன் அர்ஜுனனுக்கு உன்னை கட்டி வைக்கிறேன் ஆமா நான் இருக்கிறேன் நான் போய் அண்ணன் கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு அவரு போனார் போய் அவரு போய் கேட்டார் அண்ணா இந்த மாதிரி நீ பறி போட்டு இருக்கிற யாருக்கு தெரியாம இது நியாயமா கேட்டாரு கேட்ட உடனே தம்பி தலை இருக்க வாழாடலாமா அதான நான் ஒரு தலை நீ ஒரு வாளு போடா தலை இருக்க வாழாடலாமா பரியம் போட்டதுதான் கல்யாணம் நடக்கிறதா அவரு சொல்லிட்டாரு ஆமா எனக்கு ஒண்ணு புரியல சரி இருந்தா என் அண்ணன் கூப்பிட்டார் அப்பா கோயிலுக்கு போனோம் ஆமா
கோயிலுக்கு போனா என் கூட வா அப்படின்னு கூட்டி சென்றார். அப்படி சென்றார். எங்க போனா ரைவதகிரி மலை இல்லையா? அப்படி ரைவதகிரி மலை சென்ற உடனே பொங்கல் வைக்க போனா. அப்படி போனா அங்க ஒரு பிராமணர் வந்தார். சாமியார் வந்தாரு. சரி இவ்வளவுதான் போனாலும் போகட்டும், இவருக்கு பணிவிட வேலை செய்யணும் அப்படின்னு அண்ணனுடைய உத்தரவு. ஆமா வீட்டுக்கு அப்படி வீட்டுக்கு இட்டுன்னு வந்து அவருக்கு பணிவிட வேலை செய்து கொண்டே இருக்கிறார். என்ன விட்டாங்க பணிவிட வேலைக்கு. அப்படி அவருக்கு நல்ல முறையில பணிவிட வேலை செஞ்சு வந்தார். அப்பொழுது பார்த்தா ஒரு நாள் குளிக்க சென்றார். குளிக்கிறதுக்கு போகும்போது அவர் நான் பணிவிட எல்லா வேலையும் செய்தனா. அப்படி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சேன். வைத்த உடனே அவர் பார்த்தா குளித்தார். குளித்த உடனே அவர்தான் நான் பார்த்துட்டேன். அவரு முதுகில இருக்கிற மச்சரேகை யாருக்கு இந்த மச்சரேகை யாரு இருக்கு? அர்ஜுனன் ஒருத்தருக்கு மட்டும் இந்த அழகு இருக்கு. ஆமா இவருக்கு இருக்குது. மந்திரி பாதி யார்? இவரோட அத்த மகன் அர்ஜுனன் தான். உண்மை சொல்லிட்டாரு. இருந்தால் என்ன செய்வேன்? ஒரே தூக்கு. ஆமா நான் தூக்கி ரதத்துல உட்கார வச்சு நான் ஓட்டேன். யாரு ஓட்ட? எங்க அண்ணன் கோபால கண்ணு எங்க முன்னாடி விளக்கு பிடிச்சுன்னு போறாரு. ஆமாயா உனக்கு விளக்கு பிடிக்கும் எனக்கு. இது வரைக்கும் ஒரு பொண்ணை ஈர்த்துட்டு போயிட்டான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஆம்பளையான உட்கார வச்சு வண்டி ஓடிது. மாப்பிள்ளை ஈர்த்துட்டு போனது போன வரைக்கும் எப்படியோ அப்படி ரதத்தின் மேல் நான் உட்கார வைத்து நான் ரதம் ஓட்ட என் அண்ணன் விளக்கு பிடிச்ச முன்னாடி போனாரு. இரவோடு இரவாக இல்லையா? இரவோடு இரவாக சேர்த்து எனக்கு திருமணம் ஆறாது. திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்து ஒரு வார காலம் ஆகுது. ஆமா வீட்டுல இருக்கிறான். அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்றான்? அட போடா வேலைக்கு பிடிச்சி போயா, அட போடா வேலைக்கு பிடிச்சி போயா. தம்பியும் இவன் கொண்டாட்டி இதை உள்ள இருந்திருப்பாங்க. இவன் விலைக்கு எடுத்துன்னு போய் தேடிக்கிறான். ஒண்ணு பண்ணா உருண்டுக்கிறாங்க. பார்த்த உடனே என்ன பேசுறான்னு கோச்சிக்காதரா. முத வேலைக்கு பிடிச்ச ஒரு பகவான் தான் அவங்க பாப்பாவுக்கு. நீ ஒரு தம்பிக்கு வேலைக்கு பிடிச்ச தப்பு இல்ல. இன்னையில இருந்து வேலைக்கு பிடிச்சோன்னு சொன்னா உனக்கு கோபமே வரக்கூடாது. சரி அப்படி இருந்தால் திருமணம் நடந்த ஒரு வார காலமாகிறது. வீட்டுல இருக்கிறான். ஒரு வாரம் முதல்ல உனக்கு என்ன இப்ப சாயந்த முகூர்த்தம் சொல்றாங்களா? முடிஞ்சு போச்சா? முடியலையா? தெரிஞ்சு என்ன பண்ண போற? முடியலையா? அதெல்லாம் குடுத்துட்டாங்கடா. அதான் கையில கொடுப்பாங்களே. என்னடா பால் பழம். சரி அப்படி இருந்தால் இன்றைய தினத்திலே கடவுளை பார்க்க வேண்டாம். பார்க்கலாமா? வந்திருக்கிறாரா? என்னடா என் மனைவி சுமந்திராடா பொம்பளை மாதிரி கோயில் போற கண்ணாட்டி என் மனைவி வந்துட்டாங்க. என்ன ராசி மனைவி காதல் மனைவி வர சொல்றேங்க. சீக்கிரம் அனுப்பு. ரெடியா நிக்கிறாரு. ஒரு வழி பண்ணிடணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏன்னா அவர் வர்ற வேகம் நீங்க அப்படி அப்படி இல்லம்மா. ஒரு வாரம் ஆகுது. மொத்தமா இருப்பாரு இந்த வீட்டுல. ஒண்ணும் ஆகல. ஒன்றும் பண்ண மாட்டாரு. தைரியமாக இல்லை.
வந்து கொள்ள மாட்டேங்குது. மும்பை கால முடியலாம். அவர் இருக்கும்போது காலை முடிச்சா இல்லாத நேரத்துல மேல பிடிக்காத. அவன் விலகி முடிச்சா இவன் தலை முடிச்சா என்ன சுமந்திரா என் அத்தை கொண்டாம் சுமந்திரா உடைய தேவந்த புத்தானாகி உடைய அருமை தேவிதை சொல்லப்படியான சுபத்திரை அதை எதிர்கொள்ளி வந்தடா மங்களம் உண்டாகட்டும் மேதிரு ஏய் மங்களம் உண்டாவணும். ஏமலா உண்டாவணும். ஏமலா ஓடா 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 தூரா 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 உட்காந்து தூரத்துக்கு அப்பால போறானா இதே தூங்க பொண்டாச்சு போட பொண்டாச்சு போட நான் ஓடி வந்து தூங்குனா நீ தட்டி போடல ஏன்டா ஏன் கேக்குற மகளா என் பாலத்தை பறித்த பண்ணினாள் டேய் நீ போ இதே பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வரானே வாங்கல என்ன பொண்டாட்டியா இல்ல பொண்டாட்டியா? சுத்தி வரா கண்ணே சுமந்திரா கண்ணே சுமந்திரா என் பாலத்தை பறித்த பண்ணினாள் நீ மங்கள் மகாராஜி வாழ்வா கண்ணே சுமந்திரா செல்லம் என் செல்ல குட்டி ஆமாங்க என் அம்மு குட்டி ஆமா உண்மைதான் என் பாலத்தை பஞ்சபடினா சுப சேமமாக வாங்கி ஊத்தி பண்ணி ஊத்தி. அதான் சொல்றேன் அவன் கூப்பிட்டு ராத்திரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் செல்லு குஞ்சு என் பொட்டு குஞ்சு கண்ட பட்டு ராத்திரி சொல்றேன் என்ன இந்த பாராட்டவர்களை பார்த்தால் மனைவி மங்கள் என்ற சுகமாக வாழ்படி நான் வாழ்த்தி வரமழைத்திருக்கிறார் ஆமா. அப்படி நான் வாழ்த்தி வரமழைத்தால் மிக்க சந்தோஷம் இதுதான் ஒரு வார்த்தை கேளு சரிங்களா? எங்க வேணாலும் கேளு ஏய் ரவி, இங்க வாடா. என்னுடைய காதல் மனைவி நீ என்ன வேணாலும் கேளு எனக்கு கோவமே வராது ஆமா கேளு கேளு என்னன்னு நான் கேக்குறது? அதான் எதை வேணாலும் கேட்க சொன்னார்ல. ஏய், ஏய், நல்ல வார்த்தை அப்படி சொல்லாதீங்க. சத்திரியர்கள். ஏய், என்ன வேணாலும் கேளுங்க, அப்படிதான் கேட்கணும். இதெல்லாம் கேட்கிறேன். ராத்திரி வச்சு ஏய், ஏய், சொல்லு அடவா, என் பிரணவதி, ஆ. என் எதிரியை காணாம நம்பத்தோடு.
பார்த்தால் ஆ. மனைவி சுபத்திரே வர வேண்டும் என்று ஆமா. இந்த தாதிமார்களை விட்டு ஓடோடு அழைத்திருக்கிறாயே ஆ. என்ன காரணம்? அழைத்த காரணம் என்ன தெரியுமா? ஆமைங்க. திருமணம் நடந்து 1 வார காலம் ஆகிவிட்டது. உண்மைதான். ஆனா சரி. இன்னும் அரண்மனை விட்டு வெளியே போகல. கிடையாது. அதனால் ஆமா. இந்த வீட்டு சரி. நந்தவனத்தை வேடிக்கை பார்த்து வரலாமா? வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமா. தாதா, வந்துட்டுங்க. கல்யாணம் 1 வாரம் ஆகுது. ஆமா வீட்டிலே இருக்கிறோம். ஆமா. ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன ரகத்தை ஓட்டி நாங்க எப்படி தீவது கல்யாணம் பண்ணாவோ இன்னைக்கு இந்த நந்தவனத்தை சுத்தி காட்டணுமா? ஓ மகனே நான் சொல்றேன் உங்க காட்டுல சுத்தி காட்டுங்க அழகா இருக்கும் கை பக்கம் சுத்தி காட்டுங்க போங்க போலாமா? போகலாங்க. தாதா, நந்தவனம் வந்துட்டோம். பாத்தியா? தாதா, ஆ. இந்த நந்தவனத்தில் இந்த வேகமாக ரவிக்குள்ள வருகின்ற பொழுது பார்த்தால், இந்த கானகத்திலே பார்த்தால் எப்பேற்பட்ட இகிழ்ந்தேனாய். என்ன திங்கானவா? திங்காவனம் வேணுமே, எது திங்கானவா? இந்த வனத்திலே பார்த்தால் நம்ம வேகமாக வருகின்ற பொழுது எப்பேற்பட்ட விசித்திரமான காட்சிகள் இருக்குது. மயில்கள் ஆடுவதாம், புயல்கள் கூவதாம். ஆமா. நான் நீ அப்பப்போ வேடிக்கை பாரு. நீ இந்த மயில் ஆடுவது குயில் குயில் நீ பார். இந்த பக்கம் வேட்டையாடி ரொம்ப நாள் ஆகுது. ஆமா. இந்த மாதிரி சென்று நான் தனியா வேட்டைக்கு போறேன். நீ அழக பாத்துக்கோ. வேடிக்கை போறாரு. அந்த இதெல்லாம் உங்க ஆம்பளைக்கு ஆபத்துனா உடனே இப்ப காப்பாத்தணும். எனக்கு ஆபத்துல அவன் வந்து காப்பாத்துறதா? சரி, அதுதான். உனக்கு எதனா ஆபத்து வந்தா என்ன கூப்பிடு. சரிங்க. ஆபத்துமோ? வயசான நேரத்தில் வேண்டாம் குடிச்சிட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஐயா நீ யாரையா எங்க ஊரையா? நீங்க யாரு? எந்த ஊரு? என்ன இது ஆளு? அதுதான் வயசானா குடிக்க கூடாது, பீடி பிடிக்க கூடாது. எந்த நேரம் பீடி குடிச்சிட்டு போறீங்க? மிஸ்ரு பூரா உள்ள போயிடுச்சுங்க. நீங்க யாரு? ஐயா ஆகாயவாணி பூமாஜா பெரிய நீங்க எதை கேட்டோம் தொடையெல்லாம் ஒரு வயசான வயசான ஆளு ஆயிரம் சொல்ல மாட்டான். ஆகாயவாணி பூமாஜா வரைய
எதை கேட்டாலும் தர சத்தியம் வேணாம்டா. கேள்விப்பட்டேன். அதோ பார், அர்ஜுனாகப்பட்டவன் எதை கேட்டாலும் தாராளமாக தருவார் என்று. தருவார் என்று ஐயா, கேள்விப்பட்டோம். ஐயோ கேள்விப்பட்டிருக்காங்க வேற. அது வேற பேரை சொல்லிட்டு அவங்க பேரு வேற சொல்லிட்டாங்க. பைஜான கேட்கறாரு கொடுங்க. எல்லாம் ஒரு- ஐயா, இப்படி சத்தியம் பண்ணி அப்ப சாவட்டா. எல்லாம் ஒரு உயிர் பார்த்தவனுங்க வா. ஏங்க, நிறைய பசங்க பெத்தவங்கள பாவம் ஏண்டா இவன் சுருட்டி பிடிச்ச பண்ண மாட்டேங்குது. அம்மா பேசுறாங்க சுட்டு கம்மியா சத்தியம் ஒழுங்கா செத்துருவன்றா. ஐயோ பாவம், ஒரு அந்தனர் அதுவும் பிராமணன் ஒரு அந்தனரை கொன்ன பாவம் நம்மளுக்கு வேணாம். நம்ம சத்தியம் பண்ணணும். எதுக்குன்னே நீனே சத்தியம் பண்ணணும். எதுக்கு? நான் ஒரு வாழ்க்கை அதனால ஐயோ பாவம் நடக்குது. அதனால சாவதி ஏறுங்க. ஐயோ போடு கொஞ்சம் போடு. ஓ மாடலோ உங்ககிட்ட சட்டி கேட்கும்போது ஆடுறான். அந்த பக்கம் ஓடும் போது வேகமா வேகமா ஓடணும், ஓட்ட பண்ணிட்டு போல. சரி இருக்கட்டும். சரிடா. ஆமாயா வாங்கி சட்டி ஐயா, ஆகாயவாணி பூமாதேவி அறிய சரி. நீ எதை கேட்டாலும் தடையில்லாம தருகிறேன். இது சத்தியம், சத்தியம். திருமண வாழ்க்கையில கூட்டி வச்ச ஒரு வாரம் ஆச்சு. சுபத்திரை கூட்டிட்டு நந்தவன வரைக்கும் பார்க்கலான்னு வந்தேன். திருமணம் ஆச்சுன்னு சொன்னா பத்தாதா? அப்போ வரக்கூடிய வழியில இந்த அந்தரைய முன்னாடி வந்தார். ஐயா, எனக்கு யாரும் கதி என்பது கிடையாது. ஆதரவற்று வந்திருக்கிறேன். அதனால எதை கேட்டாலும் தரையில்லாம தரேன். அவன் ஆகாய வாங்கி பூமாதேவி சத்தி நட்டாரு. இல்லைன்னா அவன் சாவலன்னாரு. என்ன அவருக்கு நீ சத்தி சத்தி தான் கேட்டான். யாரும் சொல்லல. ஆகாயவாணி பூமாரியை சட்டை எதை கேட்டாலும் தடையில்லாம தரணும் சத்தி பண்ணி. யார் தெரியுமா? இவன் தான் அகில் தேவன். அகில் தேவன். அகில் தேவன். ஐயா, வந்துக்களில் ஒரு இவனை உருவத்தை மாற்றி எப்படி இருக்க எப்ப பெற்றால் அகில் தேவன் அல்லவா? ஆமா. எப்ப பெற்றால் ஏன் இந்த நிலைமை? இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? என்ன குட்டின்னு கிடையாது. சக்தி வாங்க என்கிட்ட சக்தி வாங்கின காரணம் என்ன? ஐயா, 4448 வியாதியிலே எனக்கோ பெருத்த குமையாதி பிடித்து விட்டது. அதனால வந்தது. அதான் அந்த யமன் தர்மனுக்கோ 7 மனைவி. அந்த 7 மனைவியும் நானே வைத்துக் கொண்டு ஆட்டு முன்னாடி மேல ஆசை பண்ணலாமா? பூஜா வச்சுக்கிற கம்யூனிட்டி பூரா இதான் நிலைமை. பூஜா வைக்கிறாங்களா? கம்யூனிட்டி பூஜா பிடிக்கலாமா? குடிப்பேன் மேல காரியத்தை கூட திரும்ப பூஜா பிடிக்கலாமா? நீ யோகினா நீ என்ன மாதிரி அரிச்சந்திரனா இருக்கணும். 9 ஒரு கந்தல் வாங்கி இப்பதான் உங்களுக்கு பூஜா பிடிக்கிறா. அப்போ அதான் அந்த சோழையாகப்பட்டவர் ஒரு நெல்லிக்கனியாக செய்து என்ன உள்ளத்துல வைத்து 8 நாள் ஒரு வாரமா இந்த உலகத்தில் அக்கிரேன் கிடையாது. அப்போ அதாவது எம்பெருமானாகப்பட்டவர் தேவலோகத்திலே பெருந்த தேவ விருந்து அப்ப தேவ விருந்து வைத்த உடனே என்ன நெல்லிக்கனியாக செய்து வைத்தவர் கிண்டிகளை போட்டு என்னை வெளியே விட்டு என்னை தேவலோகத்துல பங்கு செய்து விட்டார். அதனால அந்த யமதர்மனை கிழக்கு சண்டை ஏற்பட்டு அவனை அடியாதவன் அடித்து அப்போ என்னுடைய 7 மனைவி நீ வைத்துக் கொண்டில்லாமல் என் அடியாதவன் அடித்தாயே 4448 வியாதியிலே உனக்கு கும்பையோட பிடிக்குது என்று சாப்பிட்டு முன்னாடி மேல ஆசைப்பட்டா அவன் இப்படிதான் சாப்பிட்டு கொடுப்பான். சரி, என்கிட்ட சக்தி வாங்கினே உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, இந்த காண்டாவரத்தில் சஞ்சீவி மூலிகை இருக்கிறது. என்னது? இந்த காண்டாவரத்தில் சஞ்சீவி மூலிகை இருக்கிறது. அதுதான். ஆமா, இவனுக்கு கும்பவியாதி போக வேண்டுமானால் இந்த காண்டாவரத்தை நீ தகனம் செய்தா கும்பவியாதி போயிடும். மூலிகை நிறைய இருக்கு. அப்படி கிடையாது. சஞ்சீவி மூலிகை எடுத்துட்டு வந்து கொடுத்தா கும்பவியாதி போகும். ஆனா இந்த மரத்துல சஞ்சீவி மூலிகை எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த காண்டாவரத்தில் சஞ்சீவி மூலிகை யாரு கண்ணுக்கு தெரியாது. இந்த காண்டாவரத்தை எரித்தால்தான் அந்த மூலிகை மூலிகை மட்டும் தெரியாது. காண்டாவரத்தை எழுதி சொன்னா நானும் என் மனைவி சுபத்திலும் நந்தவன வேலைக்கு பார்க்க வந்தோம். கையில் எதுவும் ஆயுதம் இல்லையே, நான் எப்படி எரிக்கிறது? உனக்கு ஆயுதம் வேண்டுமானால் அது அகில் தேவன் பத்தியா
அக்னிதேவரே, ஐயா உன் வார்த்தை பிரகாரம் சரி. இந்த காண்டாவனத்தை எரிக்க வேண்டுமானால் என் கரத்தில் ஆயுதம் என்பது கிடையாது. ஆயுதம் என்ன தெரியுமா? ஆயுதம் இருந்தால் இந்த காண்டாவனத்தை எரித்து இதான் நான் நீ தருகிறேன். கேட்ட சஞ்சீவி மொழியை நான் எடுத்து தருவேன். ஐயா அதான் அறாத நாணி அராத நாணி, ஒடியாத வில்லு உடையாத வில், எனக்கு குறையாத அம்பராதோணி சலிக்காத அமராதோணி, அதான் இதெல்லாம் தருகிறேன். இந்த காண்டாவனத்தை சரங்கூட வலித்து ஆமா சலிக்காத புரவி புரவி, இதெல்லாம் உனக்கு 5 பங்கு தருகிறேன். ஆனால் ஒரு ஒடியாத வில், அறியாத நாணி, உடையாத அமராதோணி, சரியாத புரவி இதவா இந்த காண்டிவத்தை உனக்கு தருகிறேன். இந்த காண்டிவத்தை உனக்கு கொடுத்தபடியா இன்றிலிருந்து உனக்கு காண்டிபெல் ஒரு பெயர் இந்த காண்டிவத்தோட மகிமை என்ன தெரியுமா? என்ன மகிமை? இந்த தாய் உன் தாய் தந்தை யார் வரை இவாக பேசுறா விட்டு விடு. விட்டு விடு. உன் அண்ணன் தம்பி யார் வரை இவாக பேசுறா விட்டு விடு. விட்டு விடு. உன்னையே இவாக பேசுறா கேவலமாக பேசுறா விட்டு விடு. விட்டு விடு. ஆனா இந்த காண்டிபத்தை யார் ஒருவர் இவாக பேசுறா பேசாச்சு. எடுத்த கலைக்கு மறு கடை உயிரை வாங்க வேண்டும். ஆகட்டும். அது அக்னிதேவன் உனக்கு கொடுத்து விட்டான். ஆயுதம் முடித்து விட்டார். அடியாத வில்லு, அறாத நாணி, குறியாத அம்பராதோணி, சலையாத புரவி கொடுத்து விட்ட பிறகு இந்த காண்டாவத்தை நீ தடை செய்ய வேண்டும். ஆகாயத்திற்கும் பூமிக்கு சரக்குள்ளாரம் வளைத்து ஒரே உயிரோடு வெளியே போகலாம். என்ன ஏம்மா இந்த ஆட்டாட்ட கேள்வி ஆளுதான் கேள்வி பணம் வேடிக்கை பார்க்க வந்துக்கிறீங்க.